ஹாய் ஆல் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஈரோட்டில் ஃபெஸ்டிவல்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். பார்க்கிங்க்கு இடமே இல்லைங்க. கடைசியில் மாநகராட்சியோட ஆஃபீஸில் தான் நாங்கள் வந்து பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகம். இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து கம்பம் பிடுங்குறது அப்படிம்பாங்க. ஸோ இன்றைக்கி அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகம். ஈவினிங் 5:00 மேலே தான் போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஈரோட்டில் வெயில் எவ்வளோ ஜாஸ்தின்னு. இந்த பொம்மைய பார்த்தோன்னே சஷ்டிக்கு பாருங்கள் எவ்வளோ மிரண்டு போய் இருக்கான்ட்டு ரொம்ப நேரம் பயந்துட்டே பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் இல்லை சாமி இது ஜஸ்ட் ஒரு பொம்மை, இது ஒரு சாக்லேட் அப்படின்னு சொன்னோனையும் அது ஃபஸ்ட் டைம் பார்க்கறனால கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க. வேப்பந்தலையெல்லாம் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இப்போ வாங்க, ஈரோட்டில் வெயில் ரொம்ப ஜாஸ்திங்க. நம்ம 5:00 போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் போகும்போதே ஒரு 7 ஆயிடுச்சு. அதுக்கே ரோட்டில் பார்த்திங்கன்னா காலை வைக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஹீட் அதிகமாக இருந்தது. ஏன்னா கோயிலுக்கு போகிறனால நம்ம செப்பல்லாம் போட முடியாதுன்ட்டு. இதில் 2 கவுண்டர் இருந்தது. ஒன்று வந்து பே பண்ணுறது, ஒன்று வந்து நான் பே பண்ணுறது. நிறைய பேர் வந்து பால் குடம்லாம் கூட எடுத்துகிட்டு போயிருந்தாங்க கம்பத்துக்கு ஊற்றுறதுக்கு. டிராஃபிக் நார்மலாகவே ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ பண்டிகை வந்து இன்னையோட முடிய போகுது. நாளைக்கு கம்பம் பிடுங்குறது அப்படிங்கிறதுனால அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது ரொம்ப ரஷ் அதிகமாக இருந்தது. போலீஸால் கட்டுப்படுத்தவே முடியலைங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஸோ ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால எல்லாருக்குமே கோஆப்ரேட் பண்ணி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்ருந்தது நல்லாவே பார்க்க முடிஞ்சது. லாஸ்ட் இயர் நாங்கள் போனோங்க. பட் நானும் எங்கள் வீட்டில் அவர் மட்டும் தான் போனோம். சஷ்டிக்கு கூட்டிகிட்டு போகல. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, அவனை கூட்டிகிட்டு போய் ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு எப்பயுமே அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கான், கூட்டிகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனோம். சார் செமையா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த மாதிரி பெரிய ஃபெஸ்டிவலுக்குலாம் நாங்கள் கூட்டிகிட்டு போனதே இல்லை. ஏன்னா ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா அவன் ரொம்ப சிரமப்படுவானோன்ட்டு எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. இந்த தடவை நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள், அடிக்கிற லூட்டி நீங்கள் பார்க்கும்போதே கெஸ் பண்ணியிருப்பீங்க எந்த அளவுக்கு லூட்டி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோயில் வந்து ரொம்ப மனநிறைவாக இருக்குங்க. ஈரோட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். சுயம்புவா உருவான கோயில். நான் இந்த கோயில்லையுமே வேண்டுதல் வச்சுருந்தேன். எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அ உருவம் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, கன்சீவ் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இந்த நோம்பி போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கன்சீவாக இருக்கும்போதே. அந்த கடையில் வந்து உருவம் வாங்கி வைக்கணும்னு சொல்லி வாங்கி வைக்க போகும்போது, அந்த அக்கா வந்து பொண்ணு வேணுமா, பையன் பொம்மை வேணுமான்னு கேட்டாங்க. நான் எதுவுமே சொல்லல. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்படியே நின்னுட்டுருந்தேன். டக்குனு அவங்க வந்து "இந்தா உனக்கு பையன்" அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. அப்படியே எனக்கு இந்த அம்மாவே வந்து சொன்ன மாரி இருந்துச்சு. அதே மாரி தான் சஷ்டிக்கு வந்து கிடைச்சது. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில். சாமி கும்பிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க கடை வீதிக்கெலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பிளானு. நாளைக்கு வந்து சாட்டர்டே வந்து கம்பம் பிடுங்குறது. வெறும் ஹெட்டு மட்டும் தாங்க தெரியும். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். மஞ்சள் நீராட்டு விழாலாம் வச்சுருப்பாங்க. யார் யார் மேலே வேணாலும் ஊற்றிக்கலாம். அவ்வளோ செலிப்ரேஷன் நல்லா என்ஜாய் பண்ணுற மாரி இருக்கும். கண்டிப்பாக அதையும் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஈரோட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள்.